தத்துவமசி. தத்துவமசி தத் அது, தத் அது, துவம் நீ, அசி இருக்கிறாய், அது நீயாக இருக்கிறாய். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடொன்னா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். இந்த பாடம் தான் ரொம்ப முக்கியம். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடொன்னா தேவனை என்னுள்ளே தேடிக்கொண்டு. அதனால்தான் சொல்லுவார்கள், ஓடி 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 உட்கலந்த ஜோதி நாடி 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 நாட்களும் கடந்து போ. இங்கே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். திருமூலர் சொல்லுகிறார், ரொம்ப கவனிங்க. அம்மாலாம் நல்லா கவனிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கவனிக்கிறீங்க தானே எல்லாரும்? திருமூலர், உன்னுள்ளே நான் இருக்க என்னுள்ளே நீ இருக்க உன்னை அறியாமல் உடலழிந்தே பூரணமே. உன்னுள்ளே நான் இருக்கிறேன், என்னுள்ளே நீ இருக்கிறாய். நீருக்குள் இருக்கிற மீன் போல நீரிலே பிறக்கிறது, நீரிலே வாழ்கிறது, நீரிலே வளர்கிறது, நீரிலே முதுமை அடைகிறது, நீரிலே அழிந்து போகிறது. தோன்றியது மறைந்தது எங்கே? நீரிலே. நாமும் பிரம்மத்திலே தோன்றினோம், பிரம்மமாய் இருக்கிறோம், பிரம்மத்திலே லயிக்கிறோம். ரொம்ப லெகு, ரொம்ப ரொம்ப லெகு. ஆனா இந்த நரி, பன்றி இது மாதிரி வாழுகின்ற வாழ்க்கையை மட்டும் தெரிந்து கொண்டு நாம் அதை அதற்கு ரொம்ப அப்பால் இருப்பவர்களாக நினைத்துக் கொண்டு அந்த நினைவே இல்லாமல் வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அப்படி போதாது. ஒரு ராஜா, சுருக்கமாக சொல்லுவோம், ஏனென்றால் தூக்கம் வராமல் இருக்க வேண்டால் ஒரு கதையும் வேண்டும் இல்லையா? ஒரு ராஜா, அவர் சக்கரவர்த்தி, அவர் வேட்டைக்கு சென்றார். பல நாட்கள் வேட்டையாடியதனால் அவருடைய பரிவாரங்கள் நாலா பக்கங்களிலும் பிரிந்து போய்விட்டன. ராஜா தன்னந்தனியராய் ஆனார். அவர் திருப்பி நாட்டிற்கு வருகின்ற பொழுது அவருக்கு பசி தாகம் அதிகமாக இருந்தது. அந்த காட்டுப்பகுதியிலே ஒரு முனிவருடைய ஆசிரமத்தை பார்த்தார். அந்த முனிவருடைய ஆசிரமத்தை பார்த்தவுடனே அங்கே உள்ளே சென்று ஏதாவது நமக்கு உணவோ அல்லது தாகவிடாய் தீர்ப்பதற்கு தண்ணீரோ கிடைக்கும் என்று அப்படி போனார். அங்கே போனால் ஒரு முனிவர் அப்படியே தவத்தில் இருந்தார். ராஜாவுக்கு கொஞ்சம் அகம்பாவும் இருக்கும் அல்லவா, ஆணவம் இருக்கும் அல்லவா, நான் இந்த நாட்டின் ராஜா, அப்படி நான் வந்தவுடனே இவர் என்னை உபசாரம் செய்யவில்லையே என்று கோபமுற்றான். கையில் இருந்த கம்பினால் தடியினால் அவருடைய தலையை தட்டினான். விழித்து பார்த்தார் முனிவர். அவருக்கு கோபம் அதிகமாக வந்தது. ஒரு சாதாரண குடிமகன், அவனுக்கு இருக்கக்கூடிய அறிவு கூட நாட்டை ஆளுகின்ற ராஜாவுக்கு இல்லையே. தவம் செய்கின்ற ஒரு முனிவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்பது இந்த ராஜாவுக்கு புரியவில்லையே என்று கோபமுற்ற அவர், நீ பன்றியாய் போக கடவது என்று சொன்னார். ரிஷியினுடைய சாபம் உடனே பலிக்கும். பன்றியாக மாறினான். அந்த ஆசிரமத்தில் இருந்து கிழக்கு பகுதியை நோக்கி ஓடினான். அங்கே குறையோடி கிடக்கின்ற ஒரு சாக்கடை நீர் தேக்கத்தை பார்த்தான். அங்கு இயல்பாகவே பல பன்றிகள் இருக்கின்றன. அந்த பன்றியோடு பன்றியாக இவன் சேர்ந்து கொண்டான். ஆக சில நாட்களிலே அங்கே பல பெண் பன்றிகளை திருமணம் செய்து கொண்டான். பல நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை பெற்றுக் கொண்டான். ரொம்ப சந்தோஷமாக அந்த சாக்கடையிலே குரு குரு என்று சத்தம் விட்டுக் கொண்டு அந்த மனைவி பன்றிகளோடும் பிள்ளை பன்றிகளோடும் உல்லாசமாக அந்த சாக்கடையிலே சந்தோஷமாக இருக்கிறான். காட்டுக்கு வேட்டைக்கு சென்ற மன்னன் திரும்பி வரவில்லையே என்று இளவரசன் நாலா பக்கங்களிலும் ஒற்றர்களை அனுப்பினான். வேற்று நாட்டு அரசர்கள் பிடித்து கொன்று விட்டார்களா, அல்லது வேங்கை சிங்கம் போன்ற வனவிலங்குகள் கொன்று விட்டதா, மன்னன் இல்லாமல் நாடு சீரழிந்து விடுமே என்று தேடி வருகின்றான்.
அப்படி தேடி வருகின்ற பொழுது இந்த முனிவரை சந்திக்கின்றான். அவரிடம் விவரத்தை சொல்லுகின்றான். அவர் நடந்த நிகழ்ச்சியை சொன்னார். அப்பா, உன்னுடைய தந்தை பன்றியாக சாபம் பெறப்பட்டு அங்கே இருக்கின்ற சாக்கடையிலே இருக்கிறார் என்று சொன்னார். உடனே இந்த இளவரசன் அவர் திருவடியிலே பொத்தென்று விழுந்தான். சுவாமி, எனக்காக என் தந்தையை மன்னிக்க வேண்டும். அவருக்கு நீங்கள் கொடுத்த சாபத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். மன்னன் இல்லாமல் நாடு பரிதவிக்கிறது என்று மன்றாடி வேண்டினான். முனிவருக்கு அவர் அன்பே வடிவானவர் என்ற காரணத்தினால் இந்த இளவரசன் மீது அன்பு வந்தது. அப்பா, நீ வேண்டியபடியே நான் அவருக்கு சாப விமோசனம் கொடுக்கிறேன். ஆனால் ஒன்று, அவரை நீ இங்கே அழைத்து வர வேண்டும் அப்படி என்று சொல்லி முனிவர் சொன்னார். சுவாமி, நான் இதோ அழைத்து வருகிறேன், எங்கிருக்கிறார் என் தந்தை என்று கேட்டுக்கொண்டு அந்த இடத்திற்கு சென்று பன்றி கூட்டங்களோடு இருந்த தந்தை பன்றியை கண்டுபிடித்து அவன், அப்பா, நீங்கள் வந்து விடுங்கள். ஏதோ முனிவர் கொடுத்த சாபத்தால் இப்படி மாறி போய்விட்டீர்கள். நீங்கள் இல்லாமல் நாடு பரிதவிக்கிறது. அமைச்சர்கள் எல்லாம் உங்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் சொல்லி சீக்கிரமாக வாருங்கள், முனிவர் உங்களுக்கு சாப விமோசனம் தரப்போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பன்றி, ராஜ பன்றி சொன்னது, இல்லையப்பா, நான் வரவில்லை. நான் எவ்வளவு சுகமாக இருக்கிறேன் தெரியுமா? இந்த பன்றிகளோடு பன்றியாக இந்த சாக்கடையிலே புரளுவதும் இங்கே திரிவதும் எனக்கு என்ன ஆனந்தம் தெரியுமா? நான் வரவில்லை என்று சொன்னார். உடனே அந்த இளவரசன் சொல்கிறான், அப்பா, உங்களை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களே, உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களே, ஏன் இந்த மாயையில் இருக்கிறீர்கள்? நீங்கள் பன்றி அல்ல, நீங்கள் பன்றி அல்ல, இந்த பன்றி கூட்டங்களோடு இருக்கக்கூடிய சாதாரண பன்றி அல்ல, நீங்கள் ராஜா, நீங்கள் சக்கரவர்த்தி, வந்து விடுங்கள். அப்பா, நாடும் வேண்டாம், சக்கரவர்த்தி என்ற ஸ்தானமும் வேண்டாம், நான் இங்கேயே உல்லாசமாக இருக்கிறேன். அப்பா, என்ன சொல்கிறீர்கள்? உங்களுடைய வார்த்தையை கேட்டால் 4 வகை சேனைகளும் செயல்படும். மந்திரி பிரதானிகள் அவையிலே இருந்து உங்களை பெருமைப்படுத்துவார்கள். பல பண்டிதர்கள் உங்களை வாழ்த்துவார்கள். வாருங்கள், உங்கள் சுயரூபத்தை தெரியாமல் நீங்கள் இங்கிருந்து கொண்டிருக்கிறீர்கள், வாருங்கள் என்று மீண்டும் மீண்டும் அழைத்தான். ஆனால் அந்த தந்தை பற்றி வரவே. என்ன ஆச்சரியம் பாருங்கள்! அந்த தந்தை பற்றியை போல நாமும் இந்த உலக சம்சாரம் என்கிற வாழ்க்கையிலே உழந்து கொண்டிருக்கிறோம். புரிகிறது இல்லையா? இதுதான் சாஸ்வதம் என்று நினைக்கிறோம், இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று நினைக்கிறோம், இது நித்தியமானது என்று நினைக்கிறோம், இந்த ஊர் நமக்கு சொந்தமானது என்று நினைக்கிறோம், இந்த மனைவி மக்கள் நமக்கு பந்துக்கள் என்று நினைக்கிறோம், இந்த கணவன் நம்மை காப்பாற்றுவான் என்று நினைக்கிறோம், நாம் பெற்ற பட்டமும் புகழும் நமக்கு பெருமை தரும் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே இல்லவே இல்லை. அந்த தந்தை பற்றி எப்படி மாளிகையிலே சிக்கிக் கொண்டு இந்த குறுகிய வட்டம் தான் என்னுடைய சாம்ராஜ்யம் என்று இருக்கிறதோ, அதுபோல நாம் ஒவ்வொருவரும் அந்த மறுநிலை ஆன்மீகத்தை தெரியாமல் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இதிலே நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம், துன்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மீண்டும் மீண்டும் அதை ருசித்துக் கொண்டே இருக்கிறோம். எப்படி ஒட்டகமானது காட்டிலே முள்செடியை கவ்வி கவ்வி சாப்பிடும். முள்செடியில் எந்த ருசியும் இல்லை, ஆனால் அது திரும்ப திரும்ப அதை கடித்து சாப்பிடும். அந்த முள்செடி அதனுடைய உதட்டிலும் நாக்கிலும் கோடுகளிலும் அப்படியே குத்தி குத்தி இரத்த கணமாக்கும். ஆனாலும் அந்த முள்செடியை ஒட்டகம் விடுவதில்லை. என்ன காரணம்? அந்த ஒட்டகத்தின் வாயிலிருந்தே முள் குத்தியதனால் வருகின்ற இரத்தத்தை இந்த முள்செடியில் இருந்து இது வருகிறது என்று அதை ருசித்து ருசித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கும். கொஞ்சம் யோசியுங்கள். அதுபோல இந்த வாழ்க்கை, உலகியல் வாழ்க்கை, நாம் ஆய்விலே இருக்கின்ற வாழ்க்கை, இது நிஜம் அல்ல. ஆனால் இது நிஜம் என்று கருதுகிறோம். ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல,
பெண்டீர் சதம் அல்ல, வேற என்ன இருக்குது? பிள்ளைகளும் சதம் அல்ல, வேற என்ன இருக்குது? சீரும் சதம் அல்ல, இத்தேசத்தில் யாரும் சதம் அல்ல. நின்றாள் சதம் கட்சியே கற்பனை. இந்த ராஜபந்திக்கு ஒரு மாளிகை ஏற்பட்டு விட்டது, அவ்வளவுதான். அதனுடைய உண்மை சொரூபம் ராஜா. அந்த உண்மை சொரூபத்தை மறந்து விட்டது. புரிகிறது இல்லையா? நம்முடைய உண்மை சொரூபம் எது? நம்முடைய உண்மை சொரூபம் எது? நம்முடைய உண்மை சொரூபம் எது? பிரம்மம். நம்முடைய உண்மை சொரூபம் எது? பிரம்மம். மறந்து போய்விட்டோம். ராஜா எப்படி சக்கரவர்த்தியை மறந்து விட்டாரோ அதுபோல நாமும் மறந்து விட்டோம். புரிகிறதா? மறந்து விட்டோம், மறந்து விட்டோம். மறக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் குருநாதர் அஞ்ஞானத்தை நீக்குகிறார். குரு குட்டல் ரு குரு குரு அஞ்ஞானம். என்ன அஞ்ஞானம்? அந்த அந்த ராஜ பன்றி சாதாரண பன்றிகளோடு வாழ்ந்தது அஞ்ஞானம். அந்த ராஜா பன்றி நான் சக்கரவர்த்தி, நான் ஒரு பெரிய சாம்ராஜ்ய நாட்டிற்கு மகாராஜா என்பதை அது தெரிந்திருப்பது பிரம்மம் இல்லையா? அதுபோல நான் இந்த ஊனுடம்பு, நான் ஒரு பெண், நான் ஒரு ஆண், நான் ஒரு ஏழை, நான் ஒரு பணக்காரன், நான் படித்தவன், நான் படிக்காதவன் என்பதெல்லாம் மாயை. இந்த உடம்பால் வந்தது இந்த பந்தங்கள் எல்லாம். இந்த உடம்பே நான் அல்ல, இந்த உடம்பே நான் அல்ல, நான் பிரம்மம், நான் பிரம்மம். இந்த சட்டையை நான் போட்டிருக்கிறேன், இந்த சட்டை என்னுடையது என்று சொல்லுவேன். இது அழுக்கடைந்து விட்டால், கிழிந்து விட்டால் இதை எடுத்து எரிந்து விடுவேன். என்னுடைய சட்டையை எறிந்தேன். அதுபோல என்னுடைய உடம்பை நான் விட்டேன். என்ன உனக்கு என்ன என்ன உடம்புக்கு எப்படி? என்னுடைய உடம்புக்கு தான் நோய், எனக்கு நோய் கிடையாது. நான் நோய் இல்லாதவன், நான் அழியாதவன். அப்படிப்பட்ட சத்தியமான உண்மை நமக்கு தெரிய வேண்டும். ஐயா இழைச்சி போயிட்டீங்களே, நான் இழைக்கல, எனக்கு உடம்பு தான் இழைச்சி இருக்குது. நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு மாற்றம் இல்லை. நான் சிறு பிள்ளையில் இருந்தது போல நான் இப்பொழுதும் இருக்கிறேன். நான் இறந்தாலும் இப்பொழுது இருப்பது போல நான் இருக்கிறேன். புரிகிறதா? புரிகிறதா? திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். குருநாதர் அப்படி அருள்கூடத்திலே சொல்ல வைத்திருக்கிறார். எவ்வளவு நீங்கள் அதை ஈர்க்க முடியுமோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் குருநாதர் இந்த எட்டயபுரம் அருள்கூடத்திலே இதனை சொல்ல வைக்கிறார். எங்கும் பேசுவது இல்லை. இது மாதிரி தத்துவார்த்தமான விஷயங்கள் எங்கும் வருவது இல்லை. இங்கு பேச வைத்திருக்கிறார். ஏதோ ஆன்ம விழிப்புணர்வு இங்கு வேண்டும் போலும். ஆகவே நான் எப்பொழுதும் அடிக்கடி 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 கணந்தோறும் கணந்தோறும் நான் அழியாதவன், 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 நான் மாறாதவன், நான் மாறாதவன், சச்சிதானந்தம், சச்சிதானந்தம். சுவாமி விவேகானந்தர் உபனிஷத்திலே வருகிற ஒரு கதையை சொல்லுவார். நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். காட்டிலே மேய்ந்து கொண்டிருந்த ஆட்டு மந்தை, அந்த ஆட்டு மந்தை அப்படியே புல்வெளி பார்த்து மேய்ந்து கொண்டே போகும். ஆனால் அந்த ஆட்டு மந்தைக்கு பல எதிரிகள் உண்டு அல்லவா? அதுபோல ஒரு நாள் காட்டில் வாழுகின்ற ஒரு சிங்கம், அந்த சிங்கம் அந்த ஆட்டு மந்தையின் மீது பாய்ந்தது. எதற்காக? உணவை தேடிக் கொள்வதற்காக. ஆட்டு மந்தையில் அப்படி பாய்ந்த மாத்திரத்திலே அந்த ஆடுகள் நாலா பக்கமும் சிதறி ஓடின. ஆனால் பாய்ந்த அந்த சிங்கம் அது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த ஒரு பெண் சிங்கம். அந்த சிங்கம் பாய்ந்த வேகத்திலே ஒரு கல்லில் மோதி அது குட்டியை ஈன்றது. குட்டியை ஈன்று அந்த கல்லின் மோதிய அந்த காயத்தினாலே இறந்துபட்டு போய்விட்டது. இந்த ஆட்டு மந்தையில் உள்ள ஆடுகள் அதை கவனித்தன. ஆகா, பச்சிளம் குழந்தை, இந்த குழந்தை செல்வத்தை நம்முடைய எதிரியாக இருந்தாலும் நாம் காப்பாற்ற வேண்டாமா என்று சொல்லி அந்த ஆடுகள் சேர்ந்து இந்த குட்டியை தன்னோடு வளர்த்தன. அந்த சிங்கக்குட்டியும் இந்த ஆட்டு மந்தையிலே அதுவும் ஒரு ஆடாக இவைகள் மேய்வதைப் போல அப்படியே தலையை தொங்க போட்டுக்கொண்டு ஆடோடு ஆடாக அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு நாள் சில மாதங்களுக்கு பிறகு
ஒரு ஆண் சிங்கம் அந்த ஆட்டு மந்தையின் மீது பாய்ந்தது. அப்பொழுது எல்லா ஆடுகளும் அப்படி சிதறி நாலா பக்கம் ஓடின. இந்த சிங்கக்குட்டியும் மே 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 என்று கத்திக்கொண்டு அந்த ஆடுகளோடு ஓடியது. பார்த்தது அந்த சிங்கம், என்ன நம் இனத்தை சார்ந்த ஒரு சிங்கம் அல்லவா, மே மே என்று சத்தம் போட்டுக் கொண்டு ஓடுகிறது என்று ஓடி போய் அதை பிடித்தது. பிடித்த உடனே அந்த சிங்கக்குட்டி ஆட்டு மந்தையோடு வாழ்ந்தது அல்லவா, ஆகவே அதற்கு பதட்டம், பயம். சிங்கம் நம்மை பிடித்துக் கொண்டது என்று சொல்லி மே 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 என்று சொல்லி உயிர் போகின்ற நிலை கூட அறியாது அப்படி உறக்க கத்தியது. ஒரே இந்த சிங்கம் அதை அழைத்து சொல்லுவது, நீ ஆடு அல்ல, நீ ஆடு அல்ல, மே மே என்று சத்தம் போடக்கூடிய ஆடு அல்ல, நீ சிங்கம், நீ சிங்கம் அப்படி என்று சொன்னது. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டிக்கு புரியவில்லை. அது மீண்டும் இயல்பான சத்தத்தில் மே மே என்று சொன்னது. இந்த சிங்கம் எவ்வளவோ முயற்சி செய்து, நீ சிங்கம், நீ சிங்கம், நீ ஆடு அல்ல, நீ சாதாரணமாக வன விலங்குகளுக்கு பயந்து ஓடுகின்ற ஆடு அல்ல, நீ சிங்கம் அப்படி என்று சொன்னது. கேட்கவில்லை, முதுகில் தட்டி கொடுத்தது, நீ சிங்கம், நீ சிங்கம் என்று பலமுறை சொன்னது. யாரு சொன்னது? ஆடு. பேசினா கேட்காது ஐயா, அதனால தான் சொன்னாங்க, சத் ரொம்ப கீழா இருக்கணும். ஆடு சொன்னது, அந்த சிங்கம் சொன்னது. ஆனால் இந்த ஆட்டுக்குட்டிக்கு, இந்த சிங்கக்குட்டிக்கு புரியவில்லை. ஆகவே ஒரு நீர்நிலைக்கு அழைத்து சென்றது. நீர்நிலைக்கு அழைத்து சென்று, நீ உன்னுடைய முகத்தை பார், இந்த நீர்நிலையில் என்னை பார், நாம் இருவர் ஒன்று போல் இருப்பதை பார், நீ ஆடு அல்ல, சிங்கம், சிங்கம் சொன்னது. திரும்பி திரும்பி பார்க்கிறது. இதற்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. நீ யார் தெரியுமா? மிருகேந்திரா, அதாவது மிருகங்களுக்கெல்லாம் தலைவன். உன்னை பார்த்தாலே மிருகங்கள் எல்லாம் பயந்து ஓடும். அது மாதிரி சிங்கம், நீ காட்டின் ராஜா. நீ யாரு? காட்டின் ராஜா, நீ சிங்கம் அப்படி என்று சொன்ன உடனே அதற்கு கொஞ்சம் தலையில் நோக்கு. நீ சாதாரணமாக இலை தலைகளை தின்று தலையை தொங்க போட்டுக் கொண்டு அப்படி சுற்றி வருகின்ற ஆடு அல்ல. என்னை பார், என்னுடைய பிடரியை பார், என்னுடைய பார்வையை பார், நீ சிங்கம். இப்பொழுது நீ என்னை போல் கர்ஜனை செய் பார்க்கலாம் அப்படி என்று சொன்னது. உடனே இந்த பெரிய சிங்கம் ஒரு கர்ஜனை கற்கின்றது. அது மாதிரி இந்த குட்டி சிங்கமும் கர்ஜித்தது. இனி வா போகலாம் என்று அழைத்து, நீ சிங்கம், நீ சிங்கம், நீ ஆடு அல்ல, நீ ஆடு அல்ல, நீ சிங்கம், நீ சிங்கம் என்று சொல்வதுதான் குருநாதர். என்று நம்மை அடிமேல் அடி அடித்து, நீ சிங்கம், நீ ஆத்மா, நீ பரம்பொருள், நீ மாறுபாடுடைய. இந்த உடல் சின்ன பிள்ளைகள் ஒரு மாதிரி இருக்கும், பருவம் வந்த உடனே ஒரு மாதிரி இருக்கும், வயதான காலத்திலே ஒரு காலம் இருக்கும், இன்னும் முதுமையான காலத்திலே ஒரு மாதிரி இருக்கும். இது உடல் மாறும், ஆன்மா மாறாது. ஆன்மவஸ்து நான். இது மாதிரி ஆயிரக்கணக்கான உடலை எடுத்து வீசி அறிந்து விட்டேன். இப்பொழுதுதான் குருநாதருடைய அருள் எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னை நான் அறிந்து கொண்டேன். என்னை சிங்கம் என்று இப்பொழுது சொல்லி தந்திருக்கிறார். நான் ஆன்மன், ஆன்ம சுருமி என்பதை சொல்லி தந்திருக்கிறார். எனக்கு அனுபவத்திலே அறிவுறுத்தியிருக்கிறார். அனுபவம் வேண்டும். சர்க்கரை சீனி சித்தப்பா கார்ல எழுதி நக்குனா ருசி வருமா? வராது இல்லையா? ஒரு 1000 புத்தகம், லட்டு இப்படி இருக்கும், லட்டு இப்படி இருக்கும், லட்டு இப்படி இருக்கும், இது மாதிரி செய்வார்கள், இது மாதிரி செய்வார்கள், இது ருசியாக இருக்கும் என்று 1000 புத்தகங்கள் எழுதி கொடுத்து படிக்க சொன்னாலும் லட்டை பற்றி தெரியுமா? தெரியாது. ஒரு நாள் நீங்கள் லட்டை தயார் செய்து ருசித்து பாரப்பா என்று கொடுத்தா லட்டு தெரிந்தது இல்லையா? அது மாதிரி இத்தகைய மேலான கருத்துக்கள் எல்லாம் நம் அனுபவத்திற்கு வந்தால்தான் தெரியும். அனுபவத்திற்கு வராதவரை நமக்கு தெரியாது. ஆகவே பகவானிடம் நாம் வேண்டுவது, நான் பிரம்மம் என்ற அனுபவத்தை எனக்கு கொடுங்கள் பகவானே.
நான் சாதாரண பன்றி என்று சொல்லி வாழுகின்ற வாழ்க்கையிலிருந்து நான் சாம்ராஜ்யத்தினுடைய ராஜா என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்தை எனக்கு கொடுங்கள் பகவானே. நான் சாதாரண ஆடு என்று நினைத்திருந்த அந்த சாதாரண மாய வாழ்க்கையிலிருந்து நான் சிங்கம் என்று சொல்லுகின்ற அந்த தத்துவார்த்தமான உயரிய அனுபவத்தை எனக்கு கொடுங்கள் பகவானே. அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் அவரிடம் கேட்க வேண்டும். நம்மை சூரியனை எப்படி மேகம் மறைக்கிறதோ அதுபோல நம் உள்ளத்தில் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற அந்த பரபிரம்மத்தை, நாம இருக்கின்ற அந்த சொரூபத்தை நம்முடைய மாயை மறைக்கிறது. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் இன்ன ஜாதி, இவன் இன்ன இனம், இவன் இன்ன வர்க்கம், இவன் படித்தவன், இவன் பணக்காரன், இவன் ஏழை, இவன் நோயாளி, இவன் நோய் இல்லாதவன், இவன் சிறுவன், இவன் பெரியவன். இது எல்லாம் இல்லை. ஆனந்த சொரூபமான யாருக்கு? பிரம்மத்திற்கு. ஆகவே பிரம்மமாக இருக்கிற நாம் இந்த காரியங்களில் எல்லாம் இருந்து என்ன செய்துவிட வேண்டும்? முளைவிட்டு தழுத்து விட வேண்டும். அதற்கு வழிகாட்டுவதுதான் நம் குருநாதர். நம்மை எல்லாம் தூக்கி கரை சேர்ப்பவர் தான் குருநாதர். இந்த உலகாயுத வாழ்க்கை என்று சொல்லுகின்ற இந்த சம்சார கடலில் இருந்து நம்மை கரை தூக்கி அக்கறை சேர்ப்பவர் யாரு? யாரு? வேகமா சொல்லணும். யாரு? குருநாதர். இறைவன் குருநாதர் வழிகாட்டுபவர். இக்கரை கடந்திடில் அக்கரையே, இக்கரை கடந்திடில் அக்கரையே, இருப்பது சிதம்பர சக்கரையே. இந்த கரையை விட்டு தாண்டணும். இது ஜீவபோதம். நாம் தேட வேண்டியது ஆன்மபோதம். இது ஜீவபோதம். நாம் தேட வேண்டியது ஆன்மபோதம். ஆன்மபோதத்திற்கு அனைவரும் வர வேண்டும். இப்படிப்பட்ட அற்புதமான சத்சங்கங்கள் நடப்பதற்கும் குருநாதருடைய நினைவுகள் ஏற்படுவதற்கும் பேராலயம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் விஜயகுமார் அவர்கள் குருநாதருக்கு ஆள்பட்டு விட்டார்கள். நாமும் ஆள்பட வேண்டும், கரையேற வேண்டும். இந்த நல்ல காரியங்களை எல்லாம் சங்கர் அருமையாக செய்து கொண்டிருக்கிறார். எல்லோரையும் ஒருங்கிணைத்து பெரிய அமைப்பாளராக உலகநாதன் ஐயா இருக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக பாண்டி ஐயா இருக்கிறார்கள். இது மாதிரி நீங்கள் எல்லாம் சத்தடியார்களாக இருக்கிறீர்கள். எல்லோரும் இருந்தால்தான் ஒரு மேலான நிலையிலே நாம் மேலான காரியங்களுக்கு போக வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்திலே கோபிகாஸ்திரிகள் எல்லாம் இருந்தார்கள் இல்லையா? கோபாலர்கள் எல்லாம் இருந்தார்கள். அது மாதிரி எல்லா அம்சங்களும் இருக்கும். அதுபோல எல்லா அம்சங்களுமாக இருந்த குருநாதருடைய திருத்தொண்டிலே ஈடுபட்டு குருநாதருக்கு சேவை செய்து குரு அருள் பெற்று நான் பிரம்மம் என்று உணர்ந்திருக்கிற உங்கள் அத்துணை பேர்களுக்கும் எல்லாம் வல்ல சத்குருநாதருடைய திருவருளினால் எல்லா நலமும் சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும். இவையெல்லாம் ஜீவபோதமாக இருந்து விடக்கூடாது. பரபோதத்திற்கு அடியெடுத்து வைக்க வேண்டும். இவையெல்லாம் துச்சமாக கருதி நான் சாம்ராஜ்யத்தின் ராஜா, நான் காட்டினுடைய மிருகேந்திரன் சிங்கம் என்று சொல்லுகின்ற அந்த பிரம்மம் தான் நான் என்பதை உணர வேண்டும். அதற்கு குருநாதர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கும் இந்த வசதிக்கும் குருநாதருடைய சீரடியிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, ஆனந்தமா இருக்கிறாங்க, பேச வைக்கிறாங்க. பேச ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்குது. குருநாதர் எங்கு பார்த்தாலும் அவருடைய திறமையை ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கிறது. இங்கேயே உட்காரலாம், இங்கேயே தியானம் பண்ணலாம், இங்கேயே ஜெபிக்கலாம். எல்லா சந்தர்ப்பமும் குருநாதர் தந்திருக்கிறார். வாழ்க வளமுடன். நன்றி. योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार.